வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தனா சார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் லெசன் நம்பர் 1 உலோகவியல் இந்த லெசன்லேருந்து 1.2 தாதுக்களை அடர்ப்பித்தல் தலைப்பு கீழே 1.2.3 வேதி கழுவுதல் இதில் வந்து சப்டிவிஷன் 3 அமோனியா வேதி கழுவுதல் அப்படிங்கிற இந்த தலைப்பு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கிற தாது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அணியன் 27 இருக்கிற கோபால்ட்டு, 28 இருக்கிற நிக்கல், அடுத்தது 29 இருக்கிற காப்பர். ஸோ இந்த 3 தனிமங்களை கொண்டுள்ள தாதுக்களை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் ஏதாவது ஒரு தாது எடுத்துக்கிட்டு இது கூட வந்து திரவ அமோனியாவை சேர்க்குறோம். அமோனியாங்கிறது NH3 உங்களுக்கு தெரியும். இந்த அமோனியா வந்து அதிக அழுத்தத்துக்கு உட்படும் பொழுது வாயு நிலையிலிருந்து திரவ நிலையாக மாறுது. அதனால் இந்த அமோனியாவை திரவ அமோனியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கலவையை ஒரு கலனில் எடுத்துக்கிட்டு நம்ம தேவையான அழுத்தத்தை செலுத்தும் பொழுது இங்கே இருக்கிற இந்த உலோகங்கள் வந்து அமோனியாவோடு சேர்ந்து அணைவாக மாறுது. இந்த அணைவானது கரைசல் நிலையில் காணப்படுது. ஸோ அப்படி இந்த டயக்ராம் பாருங்கள். ஒரு தொட்டியில் நம்ம வந்து இதில் இருக்கிற தாது எடுத்துக்கிறோம். இந்த தாதுவோட அமோனியா திரவ அமோனியா சேர்த்துக்கிறோம். திரவ அமோனியா அப்படிங்கிறனால இதை அதிக அழுத்தத்துக்கு உட்படுத்தணுங்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து மூடி இருக்கும். ஸோ க்ளோஸ்டு கண்டெய்னர். இப்போ திரவ அமோனியாவை தகுந்த அழுத்தத்தை செலுத்தி இந்த அமைப்பை நம்ம உருவாக்குறோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாதுவில் இருக்கிற உலோகங்கள், இப்போ ஏதாவது ஒரு உலோகம் நம்ம வந்து உதாரணத்துக்கு நிக்கல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ தாதுவில் நிக்கல் இருக்குது. இந்த நிக்கல் வந்து இங்கே இருக்கிற அமோனியாவோடு சேர்ந்து நமக்கு நிக்கல் NH3 6 டைம்ஸ் பவரில் வந்து 2+. இந்த மாதிரி ஒரு சேர்மம் உருவாகும். இது வந்து அணைவு சேர்மம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருந்தால் அது அணைவு அப்படின்னு சொல்லுவோம். இது சார்ந்த விளக்கம் வந்து நமக்கு லெசன் நம்பர் 5ல் கிடைக்கும். இப்போ இந்த அணைவு வந்து கரைசலுக்குள்ளே போயிடும். இப்போ தேவையான உலோகம் வந்து இந்த கலனில் வந்து கரைசல் நிலையில் இருக்கும். அது இல்லாமல் தேவையில்லாத இந்த மாசுக்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலனோட அடிப்பகுதியில் தங்கிடும். மாசுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தாதுக்களோட பொதுவாக என்னென்ன மாசு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு 3 ஆக்சைடுன்னு சொல்கிறோம். ஸோ Fe2O3 இது இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இரும்பு 3 ஹைட்ராக்சைடு, இப்போ FeOH த்ரைஸ் இது இருக்கலாம். இது கூட வந்து அலுமினோ சிலிகேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாசுக்களாக இருக்கும். இந்த மாசுக்கள் வந்து இந்த தொட்டியோட அடிப்பகுதியில் தங்கிடும். அப்போ நம்ம கரைசலில் இருக்கிற அல்லது வடிநீரில் இருக்கிற இந்த அணைவை மட்டும் வடித்து எடுத்து அதிலிருந்து அமோனியாவை நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தூய நிலையில் உலோகங்கள் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது அப்படியே நம்ம இந்த ஈக்குவேஷனாக மாற்றினோம் அப்படின்னா இங்கே வந்து அணைவு உருவாகும். அணைவு வந்து கரைசல் நிலையில் இருக்கும். அப்போ உலோக அணைவு வந்து நமக்கு வந்து கரைசல் நிலையில் போயிடுது. இப்போ மாசு வந்து படிஞ்சிரும். ஸோ இந்த முறை தான் வந்து நம்ம அமோனியா வேதி கழுவுதல் அப்படின்னு சொல்கிறோம். மறந்துடாதீங்க, இந்த அணைவானது கரைசல் நிலையில் காணப்படும். இந்த அணைவு வந்து அதாவது கரைசலை இந்த கண்டெய்னர்லேருந்து வடிகட்டி இன்னொரு பீக்கருக்கு கொண்டு போயிட்டு இந்த வடிநீர்லேருந்து அமோனியாவை ஆவியாதல் செஞ்சு வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தூய உலோகங்கள் வந்து இந்த 2வது கலனில் கிடைச்சிரும். இதுதான் வந்து அமோனியா வேதி கழுவுதல் அப்படிங்கிற முறை. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோகளுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.